நொய்னு சத்தம் போட்டது. ஃபாதர், தயவுசெய்து இந்த பழைய காத்தாடிய மாத்துங்க. துன்பம் துயரம் என்பது ஒரு அனுபவம். இந்த பூமியை பாதுகாக்க பொறுப்பை மனிதன் குலத்துக்கு இறைவன் கொடுத்தார். அழிவு என்ற செயல் ஒருவர் இடமிருந்துதான் தொடங்கும். எளிமை வாழ்க்கை என்றால் வறுமை வாழ்க்கை அல்ல. நன்றியற்ற குணம் ஆனவர்கள் ஒருபோதும் இறைவனை காண முடியாது. இறை தந்தைக்கு பாவம் இல்லாத ஒரே ஒரு மகன் உண்டு. அந்த மகன் துன்பம் இல்லாமல் வாழவில்லை. துன்பத்தின் கைமாறு மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இயேசு நமக்கு கற்பித்த பாடம், துன்பம் துயரம் வேதனை கொண்டவர்களே விண்ணுலகில் மகிழ்ச்சி நீங்கள் பெறுவீர்கள். சோ அன்பானவர்களே, துன்பம் அல்லது துன்புறுத்தல் பற்றி ஒரு சிறிய கதை உங்களோடு பகிர நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில், நிபுணர் நான் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் பொழுது ஒரு பழைய காத்தாடி, நான் நிபுணர் சொல்லல, ஒரு பழைய காத்தாடி, அதாவது கூரை விசிறி என்று சொல்லுவோம், நொய்னு சத்தம் போட்டது. திருப்பலி நடந்து கொண்டே இருந்தது. அந்த காத்தாடி போடுகின்ற சத்தம் மக்கள் உடைய கவனத்தை திசை திருப்பியது. திருப்பலியில் இருந்து திசை திருப்பியது. சோ ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு மக்கள், அவர் பேரு ஜான், அந்த சத்தத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் ஃபாதரிடம் கத்தினார். அந்த காத்தாடி சத்தம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஃபாதரிடம் அவர் கத்தினார். ஃபாதர், தயவுசெய்து இந்த பழைய காத்தாடிய மாத்துங்க. பழைய காத்தாடிய மாத்தி விடுங்கள் அல்லது நிப்பாட்டுங்கள். இந்த காத்தாடியுடைய சத்தம் எனக்கு துன்பம் துயரம் கொடுக்கின்றது என்று ஜான் ஃபாதரிடம் கத்தினார். சோ ஃபாதர் சொன்னாரு, ஆம் ஜான், உண்மைதான், உண்மை. இந்த காத்தாடி பழமையான காத்தாடி, பழசாட்சி காத்தாடி. ஆனால் இன்னும் வரை அந்த காத்தாடி நன்றாக செயல்படுகின்றது, நமக்கு காற்று கொடுக்கின்றது. இந்த பழமையான காத்தாடி பக்கத்திலே, ஜான் பக்கத்திலே பாருங்க, ஒரு புதிய காத்தாடி உண்டு. பக்கத்திலே, பழைய காத்தாடி பக்கத்திலே ஒரு புதிய காத்தாடி உண்டு. ஆனால் அந்த புதிய காத்தாடியால் செயல்பட முடியல. ரோசா செயல்பட முடியல. ஏனென்றால் புதிய காத்தாடிக்கு சீரோடு வேலை செய்ய தெரியாது, அனுபவம் இல்லை. ஆம் அன்பானவர்களே, துன்பம் துயரம் என்பது ஒரு அனுபவம். துன்பம் என்பது ஒரு அனுபவம். துன்பம் அனுபவிக்காமல் நாம் ஒருபோதும் மகிழ்ச்சி பெற முடியாது. இது வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம். துன்பம் அனுபவிக்காமல் நீங்களும் நானும் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலி உடைய கருப்பொருள் பொதுவான இல்லத்தை பாதுகாக்க, பொதுவான இல்லத்தை பாதுகாக்க எளிய வாழ்க்கை முறைகள். இந்த பொதுவான இல்லம், பொதுவான வீடு எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், பொதுவான இல்லம் நம்முடைய தாய் பூமி, மதர் எர்த். எல்லாம் வல்ல இறைவன்
தன்னுடைய நன்மையால் இந்த பூமியை பாதுகாக்க பொறுப்பை மனிதன் குலத்துக்கு இறைவன் கொடுத்தார். அன்பானவர்களே, எழுதப்பட்டது, இறைவன் இந்த பூமியை மற்றும் அனைத்தையும் இறைவன் நன்றாக படைத்தார், உருவாக்கினார். ஆகவே கடல், ஆறு, மலை, செடிகள், விலங்குகள் மற்றும் நாம் சுவாசிக்கும் இந்த காற்று இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. மனிதன் ஆகிய நாம் எதையும் படைக்கவே இல்லை, எல்லாமே கடவுள் படைத்தார், உருவாக்கினார். ஆகையால் அன்பானவர்களே, இந்த உலகம், இந்த பூமி, தாய் பூமி இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு, இந்த பொதுவான இல்லம். அதை பாதுகாப்புவது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. பொதுவாக நம்முடைய வாதம் எது என்றால், நான் ஒரு நபர், ஐ எம் ஒன் பர்சன், நான் ஒரு நபர், ஒன் பர்சன், நான் எப்படி இந்த முழு பூமியை ஒரு நபராக நான் பாதுகாக்க முடியும்? ஒரு நபராக நான் எப்படி இந்த உலகத்தை பாதுகாக்க முடியும்? இது சாத்தியமில்லை என்று நாமே தேற்றிக்கொள்வோம். அன்பானவர்களே, தயவுசெய்து ஒரு விஷயம் மற்றும் தயவுசெய்து நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அழிவு என்ற செயல், டிஸ்ட்ராயிங், பெரும்பாலும் அழிவு என்ற செயல் ஒருவர் இடமிருந்துதான் தொடங்கும். அதே போல குணம் அல்லது மாறுதல் என்ற செயலும் ஒரு நபரிடம் இருந்துதான் தொடங்கும். இந்த நவீனாவின் கருப்பொருள் நாம் அனைவரும் எளிய வாழ்க்கை முறைக்கு நம்மை அளிக்கின்றது. எளிய வாழ்க்கை வழியாக நாம் இந்த பூமியை பாதுகாக்கலாம் என்று நம்முடைய தலைப்பு இன்று. எஸ் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர், அவர் நம்முடைய தேவன். இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் மாட்டு கொட்டாய், விலங்குகள் தொட்டில் இயேசு பிறந்தார். ஆடம்பரம் வாழ்க்கை இயேசு வாழவில்லை. இயேசு சாதாரணம் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். இயேசுக்கு எந்த வாகனமும் இல்லை. ஊருக்கு ஊர் இயேசு நடந்தே சென்றார். இயேசு மாளிகையில் வாழவில்லை, நம்மை போல் மாளிகையில் வாழவில்லை. அன்னை மரியாவோடு இயேசு சாதாரணமான ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல வாழ்ந்தார். எளிய வாழ்க்கை. அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகம், குறிப்பாக இந்த நவீன காலம், நாம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று தினமும் நம்மை அழைக்கின்றது. பொருளை தேடுங்கள், இன்பமாக வாழுங்கள் என்று இந்த உலகம் நம்மை அழைக்கின்றது. சுருக்கமாக சொன்னால், இந்த உலகம் எளிய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கின்றது. இந்த உலகம். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் கூறும் இந்த கருத்தை தயவுசெய்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எளிய வாழ்க்கை என்றால் வறுமை வாழ்க்கை அல்ல. எளிமை வாழ்க்கை என்றால் வறுமை வாழ்க்கை அல்ல. மாறாக எளிய வாழ்க்கை என்பது உண்மையான அர்த்தம் எது என்றால், எளிய வாழ்க்கையுடைய அர்த்தம் பேராசையோடு வாழ்வது அல்ல. அதுக்கு பேர்தான் எளிய வாழ்க்கை, சிம்பிள் லைஃப் ஸ்டைல். அன்பானவர்களே, குறிப்பாக பேராசை கோட்பாடோடு வாழ்கின்ற மனிதர்கள், அவர்கள் சுயநிலத்துக்கு தள்ளப்படுவார்கள். ஏன் என்றால், இவர்கள் தேவையற்ற பொருள்களை வாங்கி வாங்கி சேர்த்து கொண்டு மற்றவர்கள் அவர்களை பாராட்டணும் என்று எதிர்பார்ப்பார்கள். என் அன்பான கிறிஸ்தவர்களே, பொருட்கள், வீடுகள், வாகனங்கள் ஒருபோதும் நமக்கு நிரந்தரம் நிம்மதி கொடுக்காது.
இறைவன் மட்டும்தான் நமக்கு நிம்மதி நிறைவாக கொடுக்க முடியும். ஆம் சகோதர சகோதரிகளே, பூமியை பாதுகாப்புவது நம் விசுவாசத்தின் அடிப்படை பொருள், அடிப்படை பகுதி. இந்த பூமியை பாதுகாப்புவது, பெரும்பாலும் பூமியை பாதுகாப்புவது அரசியல்களுடைய வேலைகள் என்று நாம் நினைக்கின்றோம், மந்திரிகளுடைய வேலைகள் என்று நாம் நினைக்கின்றோம். அது ஒரு தவறான கருத்து. ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் இந்த பூமியை பாதுகாக்க நமக்கு ஒரு பங்கு உண்டு, கடமை உண்டு. பூமியை பாதுகாப்புவது அன்பானவர்களே ஆன்மீகம் செயல், ஆன்மீகம் பணி வேலைகள். பூமியை பாதுகாப்புவது. சற்று நேரம் நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க. உங்க சொந்த வீட்டுல, நீங்கள் வாழ்கின்ற வீட்டுல யாராவது வந்துட்டு நுழைந்து உங்க வீட்டை நாசம் படுத்தினால் உங்கள் மனம் எந்த நிலையில் இருக்கும்? அதே போலதான் நாம் பூமியை சேதம், தீங்கு, அசுத்தம் படுத்தும் பொழுது இறைவனை நாம் காயப்படுத்துகின்றோம். உதாரணத்துக்கு உணவை வீணாக்குவது, குப்பைகளை இங்கும் அங்கும் போடுவது, காடும் மலையும் சாய்ப்பது எதை சுட்டி காட்டுகின்றது என்றால் நாம் நன்றி இல்லாத குணத்துக்கு தள்ளப்பட்டோம். சகோதர சகோதரிகளே, நன்றியற்ற குணம் ஆனவர்கள் ஒருபோதும் இறைவனை காண முடியாது. நன்றி இல்லாத குணமோடு வாழ்ந்தால் நாம் ஒருபோதும் இறைவனை நெருங்க முடியாது. ஆகையால் இந்த பொதுவான இல்லத்தை பாதுகாப்புவது நம்முடைய சிறந்த கடமை. இந்த கடமை செயல்பட வழியாக நாம் இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் அறிய முடியும் ஒவ்வொரு நாளும். அன்பானவர்களே, இந்த வேளையில் மனிதன் வாழ்க்கையில் அடிப்படை தத்துவம் சற்று நேரம் நான் உங்களோட பகிர ஆசைப்படுகின்றேன். இந்த பூமியில் ஆக சிறந்த மகிழ்ச்சியான நபர் பணக்காரர் அல்ல, மாறாக எளிமையான வாழ்க்கை வாழ்பவர்கள். ஆகவே நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது சில நேரங்கள் நாம் ஆண்டவரே எனக்கு போதும் என்று நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு போதும் பாது பார்த்தாலும் இது கொடு, அது கொடு, BMW காடி வாங்கணும், இது பெருசா வீடு வாங்கணும். We must learn how to say, ஆண்டவரே எனக்கு போதும் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, எளியான வாழ்க்கை முறை வாழ்பவர்கள் பொதுவாக சொல்றேன், அவர்கள் அன்போடு நேர்மையோடு வாழுவார்கள். அவர்களுடைய மனம் புனிதம் ஆனது, எளிமை ஆனவர்கள். சோ எளிதான வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் நாம் நிச்சயமாக இறைவனை அறிய முடியும். சோ இன்றைய தலைப்பு ஒட்டி என் கடைசி ஆலோசனை உங்கள் அனைவருக்கும், நாம் எல்லோரும் மரணம் சந்தித்து பின்பு, இறந்து போன பின்பு இறைவனை நேருக்கு நேர் நாம் சந்திக்கும் பொழுது இறைவன் நம்முடன் எத்தனை உடைமை சேர்த்து கொண்டாய் கேட்க போது அல்ல. எத்தனை உடைமைகள் நீ சேர்த்து கொண்டாய் என்று இறைவன் நம்மிடம் கேட்க போது அல்ல. மாறாக இறைவன் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி, நாம் மரணம் அடைந்த பின்பு என் படைப்பை பாதுகாத்தாய். இந்த திருப்பலியில் மன்றாடுவோம், ஒப்பு கொடுப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட தாய் பூமியை நாம் நன்றாக பொறுப்போடு அன்போடு நாம் எல்லோரும் பாதுகாப்போம். அதே நேரத்தில் எளிதான வாழ்க்கை முறைக்கு நாம் வாழ கற்றுக்கொள்வோம் என்று இந்த திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுப்போம்.